மனுஷங்க வந்து கனவுல வந்து பேசுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அம்பிகை, அதாவது வாராகி தாயார் வந்து கனவுல பேசி பிரச்சனைகளை சொல்லிட்டு போவா அப்படின்றது ஒரு ஐதீகம். மகாலட்சுமியை பார்த்தாலே பயந்துருவோம், வாராகியை பார்த்தா என்ன ஆகும்? வானலா இனிப்பா பயப்படுவோம் மாட்டோமா? வாராகினோட உருவம் அப்படின்னு சொல்றாங்க. யார் ஒருத்தர் அவளை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு ஆழமான பிரச்சனைகள், அவங்களோட கர்ம வினைகள். வாராகி தாயார பெண்கள் வழிபாடு பண்றதுக்கு உகந்த தாயார் அவர். பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாராகி காரனிடம் வாதாடாதே அப்படின்னு. நீ வாராகியை கும்பிடுறியா அம்மசாமி? அம்மன்கள்ல பல வகையான அம்மன்கள் இருக்கு. பார்வதி அம்மன், துர்க்கி அம்மன், காளி அம்மன், வாராகி அம்மன் சொல்லிட்டு பல விதமான அம்மனை வழிபடுறாங்க. அப்படி அந்த அம்மன் வழிபாடை பத்தியும் நம்ம வாராகி அம்மன் வழிபாடை பத்தியும் கண்டிப்பாங்க. பொதுவாக வந்து பாருங்க, நான் அதான் சொன்னேன், அதாவது உலகத்திலேயே அதி உன்னதமான வழிபாடு சிவ வழிபாடு, அதனினும் ஒரு படி மேல சக்தி வழிபாடு. எப்படி சக்தி வழிபாடு, எப்படி அதனினும் மேல ஒரு படி மேல? ஈசன் தான் எல்லா வரங்களுக்கும் கடவுள். அவங்கிட்ட இருந்து வரங்களை வேண்டினவதான வந்து தாயாரு அம்பிகை. அவ எப்படி அவ்வளோ உன்னதமா மாறிடுவா அப்படின்னா, ஈசன் நிறைய அரும்பெரும் சக்திகளை அம்பிகைக்கு கொடுத்துட்டா. அதுக்கும் மேல அவ நிறைய தபோபல் நிறைஞ்சவ அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த சக்தி வழிபாடை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு கதை இருக்கு. அந்த கதை நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, ஒரு முறை வந்து பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், உண்மை சம்பவம் இது. ராஜன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நகர் உலா அப்படின்றது போவாங்க. நம் நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்றதும் அவங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காகவும் போவாங்க. அந்த மாதிரி ஒரு சக்கரவர்த்தினா தெரியும், பல ராஜ்யங்களுக்கு தலைவனவன். அவன் வந்து பாத்தீங்கன்னா உலா வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அம்பிகை கோயில் இருக்கு. அந்த அம்பிகை கோயில்ல ஒரு புரோகிதர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, கால் நீட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, அந்த அம்பிகையை பார்த்த உடனே கும்பிடணும்னு தோணுச்சு. சின்ன கோயிலா இருந்தாலும் அம்பிகை அத்துணை லட்சணமா இருந்தா, அதனால இறங்கி போய் கும்பிட போறாரு. இவர் கால் நீட்டிட்டே இருக்காரு. அப்ப மந்திரி, மத்த மக்களுக்கு தெரியக்கூடாது இல்லையா, காது கிட்ட வந்து சக்கரவர்த்தி வந்திருக்காரு, எந்திரிச்சு நில்லு, மரியாதை கொடு அப்படின்றாரு. இவர் பாக்குறாரு, இவர் பாட்டுன்னு கம்முன்னு இருக்காரு, கால் நீட்டிட்டு இருக்காரு. அவர் கும்பிட்டுட்டு போறாரு. சக்கரவர்த்தின்ற ஆணவம் என்ன விடுமா? நான் என்ன பண்றேன், மந்திரி 3 முறை சொல்றான். அப்பயும் வந்து அவர் வந்து பெருசா வந்து அதுக்கு எந்த பதிலும் சொல்லல, செவி மடுக்கல, செவி சாய்க்கல, பதிலே சொல்லல. ஏன்னா அவர் பேச மாட்டேங்கிறாரு. பாக்குறாரு, ரியாக்டும் பண்ணல. சரி, இவர் போயிடுறாரு. போயிட்ட உடனே அந்த சக்கரவர்த்திக்கு அரண்மனைக்கு போன உடனே தனக்கு வந்து பெருத்த அவமானம் நேர்ந்ததா அவன் யோசிக்கிறான். யோசிச்சு என்ன பண்றான், தூக்கு அந்த புரோகிதரை அப்படின்றான். தூக்கிட்டு வந்து அவனுக்கு மரண தண்டனை கொடு அப்படின்றான். உடனே வந்து படைத்தலைவர்கள் எல்லாம் போறாங்க, போயிட்டு அரண்மனை கூட்டிட்டு வராங்க. அவர் என்னவோ பெரிய குத்தம் செஞ்சா மாதிரி அவரை இரும்பு சங்கிலியில கட்டி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அரசவையில நிக்க வைக்கிறாங்க. அப்ப மந்திரி வராரு. என்ன நீ எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ண? ஒரு சக்கரவர்த்திக்கு முன்னாடி எந்திரிச்சு நிக்கணும்னு தெரியாதா? வணக்கம் சொல்லணும் தெரியாதா? என்ன இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்றாரு. அப்பயும் கம்முனே இருக்காரு. அப்ப ஆனா அந்த சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன் எனக்கு இவன் மரியாதை செலுத்துற, நான் அதுக்கு தகுதியானவனா கிடையாதா, எனக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்ற ஒரு ஆர்வமும் அவருக்கு மேலோங்குது. அவர் அப்ப திருப்பி கேள்வி கேட்கிறாரு. அப்ப மந்திரியை கேட்க சொல்றாரு, கேளுன்னு ஒரு 4 முறை மந்திரி திருப்பி வந்து கேட்கிறாங்க. 5வது முறை வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அவர் பேசுறாரு, நல்லா பேச தெரியுது, நான் சக்தி உபாசகனான நானு அம்பிகையை தவிர யாருக்கும் தலை வணங்க கூடாது. நான் கண்டு எந்திரிச்சு தலை வணங்கி இவரை வணங்கி இருந்தா இவரோட தலை சுக்குநூறா வெடிச்சிருக்கும். ஏன்னா நான் அம்பிகையை தவிர யாரையுமே வணங்க மாட்டேன் அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு நான் தாயார வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வழிபாட்டுலயே சங்கல்பம் எடுத்து பண்ற வழிபாடு அப்படின்றது கொஞ்சம் என்ன சொல்றது, பவர் அதிகம் அப்படின்னு சொல்லலாம், சோதனைகளும் அதிகம் அப்படின்லாம். அப்ப அவர் சங்கல்பம் எடுத்து அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு அம்பிகையை தவிர யார் முன்னாடியும் வணங்க மாட்டேன் அப்படின்றவரு, நீ வந்து ஒரு மன்னன், சாமானிய மனுஷன், நீ சக்கரவர்த்தியா கூட இரு, உன் முன்னாடி நான் தலை வணங்கினா உன் தலை என்ன ஆகும், உன்னை காப்பாத்தும் பொருட்டு நான் செய்யல அப்படின்றாரு. அந்த க்ஷணம் அந்த சக்கரவர்த்தி தன்னை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நொந்து வருந்தி தன்னோட ஆணவத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு துறவரம் போட்டு போயிட்டேன். இது உண்மையான கதை. அப்ப சக்தி வழிபாடுக்கு எத்துணை பெருமைகள் இருக்கு அப்படின்றது புரியும் இல்லைங்களா? இப்ப நீங்க அடுத்து கேட்டீங்க வாராகி தாயார் வழிபாடு. பொதுவா வாராகி தாயார் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை கிடையாது, அம்பிகையினோட ஒரு கடாட்சம் பொருந்தியவ அப்படின்னு சொல்லலாம். லலிதா பரமேஸ்வரி தாயாரோட படைத்தலைவி வாராகி. புரியுதுங்களா? வாராகி அம்பிகை கூடவே இருக்கிறது, அம்பிகையினோட ஸ்வரூபம் தானே, அம்பிகையினோட அன்ஷ் அப்படிம்பாங்க, அம்பிகையினோட ஸ்வரூபம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை கூடவே இருந்ததுனால வாராகிக்கும் அத்துணை வந்து பாத்தீங்கன்னா அன்பு பாசம். யார் ஒருத்தர் அவளை வந்து அன்னையா வழிபாடு பண்றாங்களோ அன்னையா வந்து காப்பா.
புரியுதுங்களா? சொப்பன வாராகி வழிபாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சொப்பன வாராகிக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. அகத்தியர் எத்தனையோ மந்திரங்கள் கொடுத்திருக்காரு. யார் ஒருத்தர் அந்த சொப்பன வாராகி மந்திரங்களை தினந்தோறும் சொல்லி வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு தாயார் அவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்க போகுது, கனவுல வந்து நம்மளுக்கு மனுஷங்க வந்து கனவுல வந்து பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அம்பிகை அதாவது வாராகி தாயார் வந்து கனவுல பேசி பிரச்சனைகளை சொல்லிட்டு போவா அப்படின்றது ஒரு ஐதீகம். உண்மையும் கூட. புரியுதுங்களா? பொதுவா இந்த தாயாரை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவ கோர ரூபினியா இருந்தாலோ குழந்தை மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும் வாராகியை பத்தி, இல்லைங்களா? இது வந்து பாருங்க மனித உருவமும் காற்றுப்பன்றியின் முகமும் கொண்டவ வாராகி. காட்டுப்பன்றி முகம் அப்படின்னும் போது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நிதர்சனமா பாக்குறோம் அப்படின் போது நம்ம மகாலட்சுமி பார்த்தாலே பயந்துருவோம். மகாலட்சுமி பார்த்தாலே பயந்துருவோம். வாராகியை பார்த்தா என்ன ஆகும்? வானலா இனிப்பா பயப்படுவோம் மாட்டோமா? வாராகினோட உருவம் அப்படிதான் சொல்றாங்க. பல அடி உயரம் அவ அப்படின்னு ஆஜோனு பவமா நிப்பா அப்படிங்கிறாங்க. எத்தனையோ பேர் வாராகியை பார்த்தவங்க வாராகி பக்தர்கள் இருக்கதான் செய்யறாங்க இன்றளவு. அப்படிங்களா? கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். நான் வாராகியை பார்த்துட்டேன், நான் உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டேன் நான் வாராகியை பார்த்துட்டேன், வாராகி கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு. எனக்கும் அவளுக்குமான ஒரு தொடர்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயி போயிடும். புரியுதுங்களா? நிதர்சனமா கனவுல பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நிதர்சனமா அவ பேசுறத கேட்டவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. வாராகி மட்டும் இல்ல, காளியை பார்த்தவங்க, தாராவை பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுக்கு அத்தாட்சி நிறைய இருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தினத்தந்தியில வந்து பாத்தீங்கன்னா அமானுஷ ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அது வந்து என் சண்முகம் அப்படின்றவர் எழுதியிருப்பாரு. இப்பயும் நீங்க கூகுள்ல டைப் பண்ணுங்க அமானுஷ ஆன்மீகம் என் சண்முகம் ஆத்தர் புக் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகோரியனோட உண்மை கதை. அகோரினா அவர் வந்து காசியில போயிட்டு விபூதி மொத்தம் பூசிட்டு எல்லாம் இல்ல, அவர் குடும்பத்துல வாழ்ந்தார், குடும்பஸ்தனரா இருந்தாரு. அவரோட உண்மை கதை அவர் எழுதியிருப்பாரு. அதாவது தாராவை அவர் நேர்ல பார்த்த அனுபவத்தை எழுதியிருப்பார். தசமகா வித்யாக்கள் 10 மகாவித்யாக்கள்ல ஒரு மகாவித்யா தாரா. அந்த தாராவை அவர் நேர்ல பார்த்திருப்பார். எப்படி அவளை வர்ணிச்சிருப்பாரு அப்படின்னா, வானலாவை நின்னாலாம் ஒரு நீல கலர் அழகான பொண்ணு, நீல கலர் அழகான பொண்ணு. அவ வந்து பாத்தீங்கன்னா புலித்தோல் ஆடை, கீழாடை மட்டும் போட்டுட்டு இருந்தா, கழுத்துல 108 மண்டை ஓடு போட்டுட்டு இருந்தா. நம்ம தலை மண்டை எவ்வளவு பெருசு இருக்கும், அந்த மண்டை ஓட்டு மாலை 108 போட்டு அவளோட நாபி வரைக்கும் தான் வருது. அப்ப எவ்வளவு உயரம் இருந்திருப்பா. ஐயோ, அந்த உருவத்தை பார்த்து ஒருத்தவங்க உயிரோட இருக்க முடியுமா? ஆனா அவர் உயிரோடு இருந்திருந்தார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எழுதியிருப்பாரு. அதை நம்ம இனி வரும் பதிவுகள்ல சொல்லலாம். சரி, இப்ப நம்ம வாராகியை பத்தி சொல்லணும் அப்படின்னா மனித உருவமும் காட்டுப்பன்றியின் முகம் கொண்டவர். பொதுவா காட்டுப்பன்றி என்ன பண்ணும்? பூமியை நல்லா ஆழமா தோண்டி மரங்களோட வேர்கள் கிழங்குகள் தான் எடுத்து சாப்பிடும். வாராகி தாயனோட குணாதிசயமும் அப்படிதான். நம்ம யார் ஒருத்தர் அவளை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு ஆழமான பிரச்சனைகள், அவங்களோட கர்ம வினைகள் அதை நீக்குவா. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வேரோடு களை எடுப்பா அப்படின்றது தான் வாராகி தாயாரோட வழிபாட்டினோட பெருமை. அதையும் மேல வாராகியை யார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு பெண், நான் வாராகி தாயாரை வழிபாடு பண்றதுக்கு எல்லா அருகதையும் எனக்கு உண்டு. ஆணுக்கு அருகதை இல்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. உரிமை பெண்ணுக்கு தான். புரியுதுங்களா? அவ ஆமா, இங்கேயும் இல்ல. எப்பயுமே வந்து பாருங்க, பூமியும் பூமி தாய் தானங்க சொல்றாங்க இல்லைங்களா? எப்பயுமே பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை அப்படின்றது இருக்கதான் செய்யுது. பெண்ணை தொட்டவன் கெட்டான். அதுக்கு உதாரணம் ராவணன் ஒன்று, துரியோதனன் ஒன்று. பொம்பளைங்க அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க யாரோ எப்பேற்பட்டவங்களோ கையெடுத்து கும்பிடக்கூடியவங்க பெண்கள் அப்படின்னு சொல்லணும். மரியாதை, நீ உரிய மரியாதை பெண்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீ லைஃப்ல நல்லாவே இருக்க மாட்டேன். அதுதான் உண்மை. புரியுதுங்களா? இப்ப வாராகி தாயார பெண்கள் வழிபாடு பண்றதுக்கு உகந்த தாயார் அவர். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்கா, அவ எந்த தப்புமே செய்யல, ஆனா அவ அசிங்கப்படுத்தப்பட்டா, அவமானப்படுத்தப்பட்டா, அவ வந்து அவ சொல்லுக்கு ஆனானா, அவ மேல பழிய போட்டாங்க. ரொம்ப ஈஸிங்க பெண்களை பத்தி ஒரு சாதாரணமா சொல்றது. அது சரியில்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அவளோட மொத்த வாழ்க்கையும் மொத்த சரித்திரத்திலுமே நீ வந்து சேர்த்து தூக்கி எறிகிற அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி எந்த பொண்ணாவது நொந்து தாயார்கிட்ட அழுது ஒரு சொட்டு கண்ணி விட்டா அப்படின்னா, யாருனால நோக்கடிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டாங்க. நல்லாவே இருக்க மாட்டாங்க. பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாராகி காரனிடம் வாதாடாதே அப்படின்பாங்க. நீ வாராகியை கும்பிடுறியா? அம்மா சாமி போயிட்டு வர அப்படின்னு நம்ம வந்துடணும். காளியை வழிபாடு பண்றியா? சாமி போயிட்டு வர அப்படின்னு வந்துடணும். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது ரெண்டாவது. காரணம் என்ன அப்படின்னா, வாராகிக்கு, காளிக்கு, தாராக்கு இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து கன்னிமார்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வழிபாடு பண்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் தெரியாது. என்னோட பக்தன், நீ எப்படி அவனை வந்து கஷ்டப்படுத்தலாம், காயப்படுத்தலாம், நான் வெகுண்டு எழுந்துருவேன் அப்படின்றது அவங்களோட தாற்பயமே. அப்ப யார் ஒருத்தர் வாராகி கும்பிடுறாங்க அப்படின்னாலும் அவங்க உங்ககிட்ட கடனே வாங்கியிருந்தா கூட சரி, சாமி முடிஞ்சா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாராகி தாயார்கிட்டயே போலாம், கேட்கலாம். அம்மா உன் பக்தி என்கிட்ட கடன் வாங்கினா கொடுக்கவே இல்லைம்மா, எப்படியாவது வாங்கி கொடுத்துருத்தாயே அப்படின்னு நம்ம கேட்டா அவ வாங்கி கொடுத்துருவா. அவங்க மனசுல அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவா.
நீ வந்து கடன் வாங்கியிருக்க போய் கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்லிடுவா. ஆனா நம்ம இவங்க கிட்ட போயிட்டு இவங்க தாயார் கிட்ட போயிட்டு ஐயோ என்ன அவங்க வந்து திட்டாங்களே அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு கண்ணுல ஒரு சொட்டு கண்ணி வச்சுட்டா போதும், அவ வெகுண்டு எழுந்துருவா அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? இது வந்து பாருங்க, சில தேவதைகள் இருக்காங்க, சில தெய்வங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளோட பக்தர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் தெரியாது. என்ன கும்பிடுற, அதனால நான் உனக்கு எல்லாமே செய்வேன். அதனால தானே வந்து பாத்தீங்கன்னா இன்றளவும் சண்டாளியர் கூட்டம், அதாவது சண்டாளியர் கூட்டம், அவங்க வந்து இப்ப சண்டாளியர் கூட்டம்ன்ற பேர்ல இல்ல. இந்த கெட்டது செய்யறவங்க, செய்வினை செய்யறவங்க, பில்லி சூனியம் ஏவல் காளிய வச்சு செய்வாங்க. விஷ்ணு மாயா குழந்தை, அந்த குழந்தைய வச்சு செய்வாங்க. 8 வயசு குழந்தைய வச்சு செய்வாங்க. புரியுதுங்களா? பைரவிய வச்சு செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கத்தானே செய்யுது. ஏன்னா என்ன கும்பிடுறாங்க, அவங்களுக்காக நான் எது வேணா செய்வேன் அப்படின்றதுதான் இந்த அம்பிகையினோட சொரூபங்களோட ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். நல்லது.